இப்போ ஒரு திருநங்கைக்கோ திருநம்பிக்கோ வாக்குரிமை இல்லாமல் இருக்குதா? நீங்கள் ஒன்று பள்ளிக்கூடங்களில் போகிறீங்களே, மேலு ஃபீமேலு டிரான்ஸ்ஜெண்டர் 3 போட்டு தானே வருது. நாம் என்ன பண்ணுறோம், எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு பார்க்குறோம். இப்போ யார் இந்த ஏற்று நான் இந்த தேர்தல் காலத்தில் போராடுறேன்னு ஒரு திருநங்கை சொல்கிறாங்களோ, அவர்களுக்கு திருநங்கைகளோட பிரச்சனைகளை, திருநம்பிகளோட பிரச்சனைகளை பேசுவதற்கான அந்த ஆற்றல், அந்த புரிதல், செய்திகளை கடத்தக்கூடிய திறன், அதற்குள்ள ஒரு உண்மையான சிக்கல், இதை தொடர்ந்து அரசியல் சார்ந்த புரிதல், வேலை செய்வதற்கான ஆற்றல், அதற்கான விருப்பம் எல்லாம் இருக்கிற ஆளை தானே தேர்ந்து போட முடியும். அப்போ அப்படி போட வேண்டிய தேவை இருக்குது. அப்படி போடுறோம். அதில் என்ன பிழை கண்டுட்டாங்கன்னு எனக்கு அவங்க ஏதோ ஒரு இயக்கம் வச்சு நடத்துகிறாங்கன்னா அவங்க நடத்துகிறாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது பொருட்டல்ல. அது ஒன்றும் பெரிய முரண் இல்லை. ஆனால் யார் அந்த களத்தில் நிற்கிறதுக்கு சரியான ஆளோ, அந்த ஆற்றல் உள்ளவங்களோ, அந்த விருப்பம் உள்ளவங்களோ, அந்த பொருளாதாரம் உள்ளவங்களோ அவங்களை தேடி நம்ம அந்த வாய்ப்பை கொடுக்குறோம். அது மூலமாக என்ன சொல்ல வரோம்னா, எல்லோருக்குமே இங்கே அரசியல் அதிகாரம் பெற உரிமை இருக்குது. இதில் என்ன தேவை இருக்குது நிறுத்துவதன் மூலமாக நாம் தமிழர் கட்சி விமர்சனங்களை எதிர்கொள்வதை தவிர வசதி வாய்ப்புகளை பெறுதா அப்படி நீங்கள் அதை தான் பார்க்கணும். தேர்தலில் இதனால் லாபம் உண்டா? தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா எத்தனை ஆயிரம் திருநங்கைகள் இருப்பார்கள் அப்படின்னு பார்க்கணும்ல. நமக்கு திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, எல்லாரும் ஒரு திரண்டு அப்படியே நாம் தமிழருக்கு வாக்கு போட்டு நாம் தமிழர் அதனால் அரியணையில் ஏற்படுதா? அப்போ எந்த நோக்கத்துக்காக கொடுக்குறாங்க? அது ஒரு ஆகச்சிறந்த மனித உணர்வு. இது தேவையான பேச்சா? ஒரு திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா வேண்டாம்? அவ்வளோதான் கேள்வி. கோட்பாட்டு அளவில் நாம் தமிழர் கட்சி சமரசம் செஞ்சுக்கிச்சு, இல்லை இப்போ சொன்ன நிலைப்பாடை மாற்றி இருக்குன்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. தேர்தல் நேரத்தில் இது ஒரு வேலையை போயிட்டுருக்கோம், இது போன்ற ஆட்களை கடந்து போகிறது தான் எனக்கு சரின்னு தோணும். இதுக்கு பதில் சொல்ல வேண்டியதே வேலை இல்லை. பொதுவெளியில் இருக்க எல்லாருக்கும் புரியுங்க. இன்னும் கேட்டால் இந்த மாதிரி பேச்சுக்களால் தான் இதை பற்றி விவரங்கள் அதிகமாக பரப்பப்படுது. இல்லைன்னா பல பேருக்கு இது என்னன்னு தெரியாமல் கூட கடந்து போகலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க வீட்டிலேருந்து திருநங்கையாக மாறின அம்மா அப்பாவுக்கு அந்த வழியை கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது அது சமூகத்தில் சகஜமாகும், அது இயல்பாகும். வீட்டை விட்டு வருத்தப்படாமல் இருப்பாங்க. வராது. இப்போ இதை கடந்து கூட போகலாம். இதை கடந்து கூட போவதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஆனால் ஏன் அதை அது பின்னாடியே சுற்றி திரிறீங்க தொங்கிட்டு? அப்படி ஏதோ ஒரு குறையை கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு. அப்படி தான் நான் அதில் பார்க்குறேன். அதில் சாரம் இருக்கிறதா பார்க்கல. இது வேறு என்ன, நான் இல்லை அவங்க திமுகவோட சேர்ந்துட்டாங்க, பி அணி எல்லாம், இதெல்லாம் குதர்க்கவாதம் நான் பார்க்குறேன். இன்னொன்று, அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதை சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வில்லிவாக்கம் தொகுதியில் வேட்பாளராக களமிருந்தீங்க. இப்போது அதே வில்லிவாக்கம் தொகுதியில் திருநங்கை சகோதரி ஒருத்தரை நாம் தமிழர் வேட்பாளராக சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருந்தார். அறிமுகப்படுத்திலிருந்து பல்வேறு விஷயங்கள் பேச தொடங்குறாங்க சமூக வலைத்தளங்களில். ஒரு பக்கம் ஒரு சாரார் இதை ஆதரிக்க தொடங்கினாலும், நாம் தமிழர் கட்சியில் முன்னே பயணித்தவங்களோ இல்லை தமிழ் தேசியவாதிகள் சொல்லிக்கொள்கிறவங்களோ இதை இப்போ குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. LGBTQ அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சி ஏற்கலை அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சமீபத்தில் சொல்லியும், இப்போ அதே LGBTQ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேட்பாளரை எப்படி சீமான் அவர்கள் நிறுத்துறாரு அப்படின்ற ஒரு கேள்வி நாம் தமிழரை நோக்கி வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, அவங்க LGBTQ சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது கூட அவர் சொல்கிற தரவாக தான் தெரியுது. எனக்கு அது அப்படி தரவாக தெரியல. என்னோட கேள்வி ரொம்ப எளிமையானது. இங்கே பேடன் பேடி என்று சொல்லக்கூடிய திருநங்கைகளும் திருநம்பிகளும் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? காது கேளாதவர் போல, மாற்றுத்திறனாளி என்று சொல்கிற காது கேளாதவர் போல, கண் பார்வை தெரியாதவர் போல, அப்படி பல தன்மைகள் கொண்டவங்க, குறைபாடுன்னு கூட சொல்லக்கூடாது இருந்தாலும் அது ஒரு மாற்றுத்திறன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அவர்களுக்கு அரசியல் தேவைகள், அரசியல் அங்கீகார தேவைகள், அரசியலில் பங்கெடுக்கிற உரிமை இருக்குதா இல்லையா? இப்போ LGBTQவில் இப்போ ஒரு திருநங்கைக்கோ திருநம்பிக்கோ வாக்குரிமை இல்லாமல் இருக்குதா? நீங்கள் ஒன்று பள்ளிக்கூடங்களில் போகிறீங்களே, மேலு ஃபீமேலு டிரான்ஸ்ஜெண்டர் 3 போட்டு தானே வருது. நீங்கள் அதை எப்படி சான்றிதழில் போடுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட முடியுமா? அப்படி கேட்க முடியுமா? அது முறையானதாகுமா? அது மனிதாபிமான செயல் ஆகுமா? எல்லா கேள்வியும் இருக்குல்ல அதுக்குள்ளே. நாம் என்ன பண்ணுறோம், எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு பார்க்குறோம். இப்போ யார் இந்த ஏற்று நான் இந்த தேர்தல் காலத்தில் போராடுறேன்னு ஒரு திருநங்கை சொல்கிறாங்களோ, அவர்களுக்கு திருநங்கைகளோட பிரச்சனைகளை, திருநம்பிகளோட பிரச்சனைகளை பேசுவதற்கான அந்த ஆற்றல், அந்த புரிதல், செய்திகளை கடத்தக்கூடிய திறன், அதற்குள்ள ஒரு உண்மையான சிக்கல், இதை தொடர்ந்து
அரசியல் சார்ந்த புரிதல், வேலை செய்வதற்கான ஆற்றல், அதற்கான விருப்பம் எல்லாம் இருக்கிற ஆளை தானே தேர்ந்து போட முடியும். அப்போ அப்படி போட வேண்டிய தேவை இருக்குது. அப்படி போடுறோம். அதில் என்ன பிழை கண்டுட்டாங்கன்னு எனக்கு இல்லை. இப்போ நீங்கள் அவரே சொன்னபடியே இல்லை, இதற்கு முன்னே கட்சியை சேர்ந்தவர்கள் பேசுறது இல்லை, அண்ணன் பேசியதும் சரி, எல்ஜிபிடிவை நம்ம ஆதரிக்கிறதுன்ற பேச்சுக்கு அதில் இடம் இல்லை. நம்ம அதை அப்படி பார்க்கலைன்றது தானே அண்ணனும் சொல்லியிருக்காரு. இப்போ அதில் ஆதரிக்கலைன்ற நிலைப்பாடு வந்துட்ட பிறகு அவர்கள் தமிழ் தேசியர்கள் சொல்லிக் கொடுக்குறபடி, அதாவது அது ஒரு குழுவாக இயங்குறாங்கல்ல, அவர்களை நான் சொல்கிறேன். நாம் தமிழரும் தமிழ் தேசியம் தான் பேசுது. ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக பேசுது, இயக்கங்களாக பேசுகிறாங்கல்ல, இவங்க பேசுகிறதுல இவர்களுடைய தேவைக்கெல்லாம் ஒரு தமிழ் தேசியம் தன்னோட ஐடியாலஜியை, தன்னுடைய கோட்பாட்டெல்லாம் வரையறுத்துக்க முடியும். அதாவது அரசியல் கட்சியாக நிற்கக்கூடிய தமிழ். ஆமாம். இப்போ இதில் என்ன பிழை இருக்குது? ஒரு திருநங்கை சகோதரிக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அவங்க இல்லைங்க, நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறீங்க, நான் உங்களோட பயணிக்க மாட்டேன், எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்றும் அவங்க மறுக்கலையே. நம்ம பேசுகிறது தமிழ் தேசியம் தான் தெரியுதில்ல அவங்களுக்கு. அவங்க கட்சியோட செயல்பாடுகளில் உடன்பட்டு தானே அவங்க உறுப்பினராகி அப்படி தானே அவங்க போட்டியிடுறாங்க. அப்போ அதில் பிழை சொல்வதற்கு என்ன இருக்குது? அவங்க எங்களை கேட்டாங்கன்னா, நீங்கள் எல்ஜிபிடிக்கு ஆதரவு தந்தால் தான் நான் அவங்க கூட பயணிப்பேன் அப்படி சொல்லலை. அவங்க ஏதோ ஒரு இயக்கம் வச்சு நடத்துகிறாங்கன்னா அவங்க நடத்துகிறாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது பொருட்டல்ல. அது ஒன்றும் பெரிய முரண் இல்லை. ஆனால் யார் அந்த களத்தில் நிற்கிறதுக்கு சரியான ஆளோ, அந்த ஆற்றல் உள்ளவங்களோ, அந்த விருப்பம் உள்ளவங்களோ, அந்த பொருளாதாரம் உள்ளவங்களோ அவங்கள தேடி நம்ம அந்த வாய்ப்பை கொடுக்குறோம். அது மூலமாக என்ன சொல்ல வரோம்னா, எல்லோருக்குமே இங்கே அரசியல் அதிகாரம் பெற உரிமை இருக்குது. நீங்கள் ரொம்ப எண்ணிக்கை இப்போது வாக்கு வங்கி அரசியல்னு வச்சுங்களேன். இந்த தொகுதியில் இந்த சமூகத்தை நிறுத்தினா வாக்கு வங்கி வரும், இந்த பகுதியில் இந்த மதத்தை சார்ந்தவங்களை நிறுத்தினா வாக்கு வரும் அப்படின்னா அது வாக்கு வங்கி அரசியல். இங்கே அதிகமாக தெலுங்கு மக்கள் இருக்கிறாங்க, இங்கே ஒரு தெலுங்கரை நம்ம நிறுத்தினா வாக்கு வரும்னு நினச்சா அது இனம் சார்ந்த அரசியல். அது ஒரு சார்புடைய அரசியல். இந்த சமூகம் இருக்காங்க, ஆதி தமிழர் இங்கே இருக்காங்க, இங்கே வன்னியக்குடி அதிகமாக இருக்காங்க, நாடார்கள் அதிகமாக இருக்கிறாங்க, இங்கே கவுண்டர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, இங்கே தேவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அதே வேட்பாளர் அங்கே போடுங்கன்னு சொல்லி நிறுத்தினா அப்போ அது போட்டு அது அரசியல் நம்ம சொல்லலாம். இதில் என்ன தேவை இருக்குது? நிறுத்துவதன் மூலமாக நாம் தமிழர் கட்சி விமர்சனங்களை எதிர்கொள்வதை தவிர வசதி வாய்ப்புகளை பெறுதா அப்படி நீங்கள் அதை தான் பார்க்கணும். தேர்தலில் இதனால் லாபம் உண்டா? தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா எத்தனை ஆயிரம் திருநங்கைகள் இருப்பார்கள் அப்படின்னு பார்க்கணும்ல. நமக்கு திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, எல்லாரும் ஒரு திரண்டு அப்படியே நாம் தமிழருக்கு வாக்கு போட்டு நாம் தமிழர் அதனால் அரியணையில் ஏற்போதா? அப்போ எந்த நோக்கத்துக்காக கொடுக்குறாங்க? அது ஒரு ஆகச்சிறந்த மனித உணர்வு, அது ஒரு பண்புன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் இது மட்டும் இல்லை, குயவர்கள் எத்தனை விழுக்காடு இருக்காங்க தமிழ்நாட்டில், வண்ணார்கள் எத்தனை விழுக்காடு இருக்கிறாங்க, மிகச்சிறந்த மிக குறைந்த அளவில் எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க. ஊருக்கே ஒரு 2-3 வீடு தான் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறோமே, வாக்கு வங்கி அரசியலுக்காக கொடுக்குறோம், அது நம்ம கடமைன்னு கொடுக்குறோம். அவர்களுக்குள்ளே என்ன வழி இருக்குது, தேவை இருக்குது, எவ்வளோ எங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்குறோங்க. கால் இல்லை அதனால் வர கஷ்டங்களை மற்ற எந்த நபரையும் விட கால் இல்லாத நபரால் புரிந்து கொள்ள முடியும், அதற்கான செயல் திட்டங்களை வடிவமைக்க முடியும். அந்த குரலை அவங்களா பேசும்போது இன்னும் சிறப்பாக இருக்கணும். ஒன்றும் வேண்டாம், திராவிட கட்சிகள்லாம் சரியாக பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கல, ஏன் நாம் தமிழர் கட்சி கொடுக்குது, ஏன் கொடுக்கணும்னு நினைக்குது, ஏன் அப்படிப்பட்ட ஆட்களை முன்னெடுக்குது? அவர்கள் சிக்கலை நாம பேசுவதை விட, ஒரு ஆண் ஒரு பெண்ணோட சிக்கலை பேசுவதை விட ஒரு பெண்ணோட சிக்கலை பேசுவது சரியாக இருக்கும். ஒரு இஸ்லாமிய பிரச்சனையை ஒரு இந்து பேசுவதை விட ஒரு இஸ்லாமியரே அவருடைய தேவைகள், நலன்கள், அதில் உள்ள குறைகளை தெரிஞ்சு பேசுவது சரியானதாக இருக்கும். இப்போ அந்த அடிப்படையில் எல்லோருக்கும் இடம் கொடுத்துட்டு வரோம். அப்படி இருக்கும்பொழுது அண்ணன் ஒரு திருநங்கைக்கு வாய்ப்பு, இதில் என்ன பிழை இருக்குன்னு அடிப்படை புள்ள. அப்படின்னா அவர்களை இங்கேருந்து நம்ம என்ன எப்படி காகிதத்தை கசக்கி குப்பத்தொட்டில் போடுவோம் அந்த மாதிரி போட்டுடுறவங்களா? அவர்கள் மனித உயிர்கள் இல்லையா? அவர்களுக்குள்ள உணர்வுகள் இல்லையா? அவர்களுக்கு களமாட எந்த கட்சியுமே கொடுக்கலைங்க, எந்த கட்சியும் கொடுக்கல. அவர்களுக்கு அரசியல் களமாடணும்னு ஆசை இருக்கக்கூடாதா? இருந்தால் அதை நிறைவேற்ற இங்கே ஒரு தலைவர் இருக்கக்கூடாதா? ஒரு கட்சி இருக்கக்கூடாதா? இப்போ இதெல்லாம் கணக்கில் வச்சு தானே கொடுக்குறாங்க. அப்போ அதில் அப்படி பேச வேண்டியது அவசியம். அப்போ என்னென்ன எல்ஜிபிடிக்யூ அப்படின்றது நம்ம கட்சி நிலைப்பாடு ஏற்கனவே தெரிவித்தாச்சு, அது ஆதரவு நிலைப்பாடு இல்லைன்னு தெரிவித்தாச்சு. அவ்வளோதான் அதில் செய்ய முடியும். நீங்கள் ஊரில் இருக்கிறவங்க பூரா எத்தனை பேருக்கு எல்ஜிபிடிக்யூ ஆதரவு இருக்குது, எத்தனை பேருக்கு இல்லைன்னு இருக்குது, நீங்கள் இல்லாதவங்களாம் எனக்கு வாக்கு போடுங்க, அதெல்லாம் நம்ம வேலை இல்லை. தமிழ் தேசியத்தை விரும்பாதவங்க கூட நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. உங்களுக்கு தெரியுங்களா? பல பிரிவாக இருக்கிறாங்க. இந்த அரசியலில் இந்த இந்திய பெருநிலம் முழுவதுமே நாம் தமிழர் கட்சி தான் சூழலியல் சார்ந்த அரசியலை பேசுது, காத்துக்காக பேசுதுன்னு ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. இங்கே பனைமரம் ஏறி இறங்கினான்ற காத்துக்காக அவருக்கு ஓட்டு போட ஆள் இருக்குங்க.
விவசாயிகளை பற்றி அவர் வருந்துகிறாரு, அவரை பற்றி அதோட விவசாய சிக்கல் தெரியுது அப்படின்ற காரணத்திற்காகவே அவருக்கு வாக்களிக்கிறவங்க. தமிழ் தேசியம் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. தமிழர் நிலத்தை தமிழர் ஆள வேண்டும், கோட்பாட்டு அளவில் அதுக்குள்ளே என்ன இருக்குது, தமிழர் இலக்கியங்கள்லாம் வந்து திராவிட இலக்கியங்களாக மாறுதுலாம் அவங்களுக்கு தெரியாது. தமிழுடைய தொல்லியல் எச்சங்கள் மறைக்கப்படுறதுலாம் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு விவசாயிக்காக ஒரு குரல் கொடுக்குற கட்சி தனியாக அதற்கு மட்டுமே வாக்கு செலுத்தக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. தேனீக்களை பற்றி பேசுகிறாரு இவர், உயிர்களை பற்றி பேசுகிறாரு, பாம்பு வந்து தண்ணி குடிக்க அவஸ்தைப்படுது, மாடு எப்படி தண்ணி குடிக்கிறத பற்றி கவலைப்படுறாரு, காட்டுக்குள்ள மான் எப்படி தண்ணி குடிக்கும்னு கவலைப்படுறாருன்னு வெறும் மிருக ஆர்வலர்கள் மட்டும் இருக்காங்கல்ல, விலங்கின ஆர்வலர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் தனியாக ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்கு தமிழ் தேசியம் தெரியாது. கடலை பற்றி பேசுகிறோம், கடலோடிகள் பேசுகிறாங்க, அவர்களுக்கு தமிழ் தேசியம் தெரியாது. மீனவர் சிக்கல்களை பேசுகிறோம், மீனவர்கள் வந்து தமிழ் தேசியம் தெரிஞ்சு தான் ஓட்டு போடுறாங்களா? அப்படி இல்லை. ஆனால் இது எல்லா கூறும் இதற்குள்ளே அடக்கொன்று. நீங்கள் ஒரு மீனவர் பிரச்சனை பேசும்போது தமிழ் குடி மீனவர்கள் பிரச்சனையும் சேர்த்து பேசுகிறீங்க, இல்லை அதை முக்கியமாக வச்சு பேசுகிறீங்க. விவசாயி பிரச்சனை பேசுகிறீங்கன்னா பிரதானமாக தமிழ் குடி விவசாயிகளோட பிரச்சனையை பற்றி பேசுகிறோம், அதோட கூட எல்லாருடைய விவசாயத்தையும் பற்றி பேசுகிறோம். ஒரு பனை ஏறுதல் பேசுகிறோம், எல்லா சாதி நாயுடு ஏறுறாங்க பனை மரம், இல்லைன்னு மறுக்க முடியாது. ஒரு பகுதியில் குறிப்பிட்ட இடங்களில் நாயுடுகள் ஏறுறாங்க பனை மரம். அப்படி நீங்கள் அப்படி எப்படி அப்போ என்ன அது என்ன அவர்கள் அதை விரும்புகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச பல பேர் சொல்கிறாங்க அதை. ஏங்க அவருக்கு அந்த இது புரியுதுங்க. ஏங்க கல் வந்து நீங்கள் சாராயம் கெடுதல்னா அப்போ டாஸ்மாகில் விற்கிறதுனா அமிர்தமானு கேட்குறாரு, அதுன்னு விசேஷமான பொருளான்னு கேட்குறாருங்க. ஆமாம், அப்படின்னா அதை விற்கக்கூடாதுல்ல, கல்லே தடை பண்ணக்கூடாது, எது தடை பண்ணக்கூடாது கேட்குறாரு. ரொம்ப நியாயமாக தானுங்க இருக்குது. அப்போ ஏங்க அதில் என்னங்க சிக்கல்? அப்போ நாங்கள் அதுக்காக ஓட்டு போடுவோங்கன்னு இது சொல்கிறவங்க தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், குஜராத்திகள், மராட்டிகள் இருக்கிறாங்க இதில் இந்த விஷயத்தை. அப்போ நீங்கள் அந்த பார்வை பல பேருக்கும் படுது. நீங்கள் அவர்களை வாக்கு கேட்கிறீர்களே, அவர்களுக்கு தமிழ் தேசியம் பிடித்திருக்கிறதா தெரியுமா? அவர்கள் தமிழ் தேசியம் தெரிந்து தான் வாக்களிக்கிறார்கள் என்று கேட்க முடியும் தெரியுமா உங்களுக்கு? அப்படிப்பட்டவர்கள் தான் நீங்கள் வாக்களிக்கிறார்கள் என்று நீங்கள் ஏன் சொல்லவில்லை? அப்படிலாம் கேட்க முடியாது. எல்லாருக்கும் இங்கே ஓட்டு இருக்குது. நாம் இந்த ஒரே கோட்பாட்டோடு நம்ம போய் வாக்கு கேட்கல. இந்த ஒரு கோட்பாடு முதுகெலும்பு போல, மற்ற எல்லா கோட்பாடும் அதோட துணை எலும்புகள் போல, ஒரு மரத்தோட மற்ற கிளைகள் போல. இப்போ அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம கேட்குறோம். நான் கேட்குறேன், எல்ஜிபிடிக்யூவில் இருக்கிறவங்கள நாம் தமிழர் கட்சி ஆதரித்து மற்ற காரணங்களை இவங்க சூழலில் பேசுகிறாங்கன்னு ஒரு எல்ஜிபிடி எங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க கூடாதா? அதில் தவறு இருக்கா? இவர் வந்து கடலில் இருக்கிற மாசை பற்றி பேசுகிறாரு, நெகிழி குப்பையை பற்றி பேசுகிறாருன்னு ஒரு எல்ஜிபிடிக்கு வாக்களித்தா அதுன்னு அது முறையானதா இல்லையா? ஏன் அவங்களுக்கு அது மட்டுமே தான் இருக்கணுமா? அது அவர்கள் நிலையிலே அவர்களே பார்த்து கொள்வார்கள் வச்சுக்கோங்க. மற்ற நிலனுக்காக மற்றவர் பேசக்கூடாதா? அப்படிலாம் இல்லை. அப்போ இவர்களுக்கு தேவைக்கு இன்னொன்று வரும். எப்பயுமே இது ஒரு குறுக்கு சால் ஓட்டுற ஒரு மனப்பான்மை இருக்குது. நிறைய பேர் அதில் எழுதுகிறாங்க, மாற்றி கூட எழுதுகிறாங்க. இவங்க வெறுமனே அறிவாளித்தனங்களை பற்றி காட்டுவதற்காக மட்டும் இது பேசுவது அது முறையானது இல்லை. இப்போ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க நாம் தமிழ் கட்சி விரும்புகிறவங்க, அவங்களாம் எல்ஜிபிடி ஆதரிக்கிறவங்களா? அப்புறம் ஒருவேளை கட்சி நிலைப்பாடு அதுவே இருந்தால் கூட அதில் இருக்கிறவங்களும் அதை ஆதரிக்கிறவங்களும் அந்த ஒரே காரணத்திற்காக கைவிட்டுடுவாங்க ஒரு கட்சியை. நான் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியில் 100 கோட்பாடு இருக்குங்க. 100 கோட்பாடில் வாக்களித்த 36 லட்சம் பேருக்கும் 100 கோட்பாடு ஏற்புடையதா? எல்லா இடத்துலையும் முரண் இருக்குது. கட்சியில் இருக்கிறவங்க பல கோட்பாடுகளில் வேறு கருத்து இருக்குது. ஆனால் எல்லோரும் பிரதானமாக விரும்புகிற கருத்துன்னு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. அது தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கு தமிழ் தேசியம், சூழலியல் பேசுகிறவங்களுக்கு சூழலியல், இயற்கை பேசுகிறவங்களுக்கு இயற்கையில், கடல் நலன் பேசுகிறவங்களுக்கு கடல் நலன், கால்நடைகள் நலன் பேசுகிறவங்களுக்கு கால்நடை நலன், எல்லாமே அதுக்குள்ளே அடங்கி இருக்குங்க. ஊழல் பேசுகிறவங்களுக்கு ஊழல், திராவிட ஒழிப்பு பேசுகிறவங்களுக்கு திராவிட ஒழிப்பு. அப்படி தான் இருக்க முடியும். ஒரு தத்துவம் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஏற்புடையதான் உலகத்தில் ஒரு தத்துவம் இருக்க முடியாது. ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா 2 கருத்து இருக்குது, ஒரு கருத்து கிடையாது. ஒருத்தர் பச்சை சட்டை, ஒருத்தர் சிவப்பு சட்டை, எனக்கு இதுதான் பிடிக்கும், அதை அப்படி தானே வித்தியாசங்களே தோன்றுது. அப்படிலாம் இல்லை. கோட்பாட்டு அளவில் நாம் தமிழர் கட்சி சமரசம் செஞ்சுக்கிச்சு, இல்லை இப்போ சொன்ன நிலைப்பாடை மாற்றி இருக்குன்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. தேர்தல் நேரத்தில் இது ஒரு வேலையை போயிட்டுருக்கோம், இது போன்ற ஆட்களை கடந்து போகிறது தான் எனக்கு சரின்னு தோணும். இதுக்கு பதில் சொல்ல வேண்டியதே வேலையில் பொதுவெளியில் இருக்க எல்லாருக்கும் புரியுங்க. இன்னும் கேட்டால் இந்த மாதிரி பேச்சுக்களால் தான் இதை பற்றி விவரங்கள் அதிகமாக பரப்பப்படுது. இல்லைன்னா பல பேருக்கு இது என்னன்னு தெரியாமல் கூட கடந்து போகலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை இன்னும் பெரிய இந்த எல்ஜிபிடிக்கு விஷயன்றது பெரிய ஆய்வுக்கு உட்பட வேண்டிய விஷயம். அது தேவையினால் ஏற்படுதா, அது கலாச்சார சீரழிவா, இல்லை ஜீன் மியூட்டேஷன் ஆகுது, நிறைய கேள்விகள் அதுக்குள்ளே அடுக்கடுக்காக இருக்குது. மருத்துவர்களாலே நம்ம சில சமயம் பேசும்போது சரியாக சொல்ல முடியல. அந்த ஆராய்ச்சி இப்போ தேவையற்றதுன்ற எனக்கு வேறு வேலை இருக்குன்ற நான்
எனக்கு டைனிங் டேபிளில் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும்போது பழக்கடையில் கக்கூசை தாண்டி இருக்கிற இடத்துக்கு ஒரு குண்டு பல்பு போடலாமான்ற கேள்வியே வரலன்னு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் 1000 இருக்குங்க. நீங்கள் முன்னுக்கு போகிற தமிழ் தேசியத்தை சும்மா போட்டு பின்ன கயிறு கட்டி இழுக்கிறதுக்காக பேச்சு இதெல்லாம் தேவையே இல்லை. சொன்னார்களா நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு அப்படின்னு சொன்னார்களா? அப்படி இல்லாதப்ப இது ஒரு பேசு பொருளை எடுத்துகிட்டு பேசுகிறீங்கன்னா வன்மம் சொல்கிறதா உங்களுக்கு? இல்லை தமிழ் நீங்கள் என்ன அப்படி சரிப்படுத்தி திருத்துற வேலை உங்களுக்கு தான் நாங்கள் உங்களை கேட்டோமா? சொல்லுங்கள். ஒன்று சொல்லலாம், கருத்தியெல்லாம் அவருக்கு ஒரு விமர்சனத்தை முன்வைக்க உரிமை இருக்கானா உரிமை இருக்குது, வச்சுட்டு போங்க, அவ்வளோதான். அதை தாண்டி அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பே இல்லைன்ற நான். நீங்கள் ஒரு கட்சி ஒரு அமைப்புன்னா நான் எப்பொழுதும் சொல்கிறது தான், பல காரணங்களால் பல விஷயங்களில் எல்லோருக்கும் ஒரு கருத்து மாறுபாடு இருக்கும். கருத்து மாறுபாடு வேற, கருத்து முரண் வேற, கருத்து எதிர்ப்பு வேற. முரணே கூட ரெண்டுமே இருக்கலாம். ஒரு எம்மாவும் பார்க்கலாம், ஒரு எழுத்த டபிள்யூவாகவும் பார்க்கலாம். ரெண்டுமே சரின்னு சொல்லலாம். எம்மா நினைக்கிறவங்க இது டபிள்யூ இல்லைன்னு சொல்லலாம், டபிள்யூவா நினைக்கிறவங்க இது எம் இல்லைன்னு சொல்லலாம். உரிமை இருக்குது. பார்வை வேறு வேறு, ரெண்டுத்துக்குமே சிலது பொருந்து கூட இருக்கலாம். இப்போ கருத்து மாறுது. எனக்கு ஒரு கருத்து இருக்குது, அதை நான் டபிள்யூவா பார்க்குறேன், இன்னொருத்தர் எம்மா பார்க்குறாரு. அதை சிலர் ஓவா பார்க்குறாங்க, சில பேர் ஜீரோவாக பார்க்குறாங்க, சில பேர் வட்டமாக பார்க்குறாங்க. அது பல பார்வை இருக்குங்க. அது இன்னொன்று இந்த தளத்திற்கு இது தேவையான பேச்சா? ஒரு திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா வேணும், அவ்வளோதான் கேள்வி. அதற்கு தேவை இருக்கா இல்லையா? இங்கே வாக்கு வங்கி அரசியல் தான். ஒரு திருநங்கையை விட்டுட்டு ஏதோ ஒரு சமூகம் சார்ந்தவங்களை, ஏதோ ஒரு மதம் சார்ந்தவங்களை பேசுங்க. இதை கொண்டாந்து நீங்கள் பிராமணர்களோட நீங்கள் இந்த என்ன ஆரிய கைக்கூலி, ஆரியத்துக்கு விலை போயிடுச்சு, ஆரியர்கள் தான் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. நீங்கள் ஆரியர்கள் பிராமணர்கள் அந்த பேச்சுக்கு இங்கே வேறு இல்லைங்க. தமிழ் சார்ந்து இயங்குகிற, தமிழை விரும்புகிற எல்லோரையும் கூட்டிக்கிட்டு தான் தமிழ் தேசியம் இயங்குது. அது தெலுங்கர்களையும் கூட்டிக்கிட்டு இயங்குது, சேர்த்துக்கிட்டு இயங்குது, மலையாளிகள் கன்னடர்களையும் சேர்த்துக்கிட்டு இயங்குது. தமிழ் தேசியமாக தான் இயங்குது. யார் வேணாலும் வரலாங்க. ஏன் எங்கள் பகுதியில், நான் இருக்கிற பகுதியில் ஒரு ஆங்கிலோ இண்டியன் இருக்கார். ஒரு ஆங்கிலோ இண்டியன் தமிழ் தேசியத்தில் இருக்கிற அண்ணன் சீமானோட கடுமையான ஒரு எப்படி சொல்கிறது, விரும்பின்னு சொல்லணும், அப்படி கிடையாது. ஆமாம், அவர் இருக்கார், அவர் விரும்புகிறாரு. அவருக்கு என்ன இந்த தேவை ஏற்பட்டுதுங்க? அப்போ இதை நேசிக்கிறாங்க, இதை நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதுதான் அதில் பார்க்க வேண்டிய விஷயமே தவிர எல்லா தேவையும் தாண்டி இந்த சிக்கல் பேசப்பட வேண்டிய பொருளே இல்லை. நீங்கள் உண்மையிலேயே தமிழ் தேசியத்து மேலே அக்கறை உள்ள ஆளாக இருந்தால் இதை கடந்து கூட போகலாம். இதை கடந்து கூட போவதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஆனால் ஏன் அதை அது பின்னாடியே சுற்றி திரியிறீங்க தொங்கிட்டு? அப்படி ஏதோ ஒரு குறையை கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு. அப்படி தான் நான் அதில் பார்க்குறேன். அதில் சாரம் இருக்கிறதா பார்க்கல. இது வேறு என்ன, நான் இல்லை அவங்க திமுகவோட சேர்ந்துட்டாங்க, பி அணி எல்லாம், இதெல்லாம் குதர்க்கவாதம் நான் பார்க்குறேன். இன்னொன்று, 100 விழுக்காடு எல்லாத்தையும் சரியாக கொண்டு இயங்குறது உட்டோப்பியன் தியரி, கனவியல் கோட்பாடு. ஓவிய சுத்தம்னு வாங்க, ஓவிய சுத்தமாக நீங்கள் வரையலாங்க. எனக்கு இப்படிப்பட்ட மூக்கு, இவ்வளோ உயரம், இவ்வளோ கண், இவ்வளோ அடர்த்தியான புருவம், இப்படி உதடு, இப்படி காது, இப்படி கழுத்து, இப்படி மார்பு, இப்படி இடுப்பு, இப்படி கால் வேணும்னு நீங்கள் நினச்ச போல ஒரு பெண்ணை, ஒரு உருவத்தை நீங்கள் வரைஞ்சிக்க முடியும் ஓவியத்தில். ஓவிய சுத்தமாக வாழ்க்கையில் உண்மையிலே நீங்கள் தேடி போனால் அப்படி உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படி எதிர்பார்க்குற மாதிரி யாருமே, கண் இருந்தால் கால் இருக்காது, கால் இருந்தால் மூக்கு இருக்காது, அப்படி ஓவிய சுத்தமாக இருக்க முடியாது. அப்படி இல்லாத கோட்பாடு உட்டோப்பியன் தியரியை நீங்கள் பேசக்கூடாது. இன்னும் நான் இப்படி பேசணும், ஏதோ இது குறைபாடு உள்ளது, அதை நான் தாண்டி போனேன். நான் பொதுவாக தமிழ் தேசியத்தை குறை கூறுகிற அல்லது அதை பற்றி தேவையற்ற விமர்சனங்கள், நியாயமான விமர்சனங்களை நான் எப்போதும் சொல்கிறேன். அது கருத்தியல் அடிப்படையிலையும் ஒரு பேச்சு சுதந்திரத்தின் அடிப்படையிலையும் நம்ம அதை வரவேற்கிறோம். ஒருவேளை நமக்கு தெரியாமலே பிழை இருக்குன்னா அதை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. முகங்கள் விகாரமாக இருப்பதற்காக கண்ணாடிகளை கண்டு கோவப்படுவதில் அர்த்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. முகம் விகாரமாக இருக்குன்னா விகாரமாக கண்ணாடி காட்டினா தப்பு இல்லை. கண்ணாடியே அளவு விழுந்த கண்ணாடி, கோண கண்ணாடியாக இருந்தால் அதுவே தவறாக காமிச்சதுன்னா முகங்களை அப்போ நீங்கள் குறை சொல்லிக்க முடியாதுல்ல. அப்போ கண்ணாடியை தான் குறை சொல்லணும். ஏன் உங்கள் கண்ணாடிகள் அப்படி காட்டுகின்றன நான் கேட்கிறேன். அப்போ இது உள்நோக்கம். இதை நான் ரொம்ப இது ஒரு க்ரூயல் இன்டெலிஜென்ஸ்ன்னு பார்க்குறேன். உங்கள் எனக்கு புத்தி இருக்குது, எப்படி கண்டுபிடிச்சிட்டேன் பாரு, இல்லை இந்த நிலைப்பாடை நான் கேள்வி கேட்கலாம், நான் எப்படி அவங்களையே கேள்வி கேட்டேன் பாருன்னு ஒரு அற்ப சந்தோஷம் அடைஞ்சிக்கலாமே தவிர அதில் ஒரு உண்மை நேர்மை இல்லை. தமிழ் தேசியத்தை விரும்புகிற எந்த ஒரு அமைப்பும் அது பேரலல் தமிழ் தேசியமாக தான் சொல்லி, ஏன் திராவிடத்திலே தமிழ் தேசியம் இருக்குதுன்னு சொல்லிக் கொடுக்குற ஆட்கள் கூட அதை விரும்ப மாட்டாங்க. அது நீங்கள் அவங்க வீட்டிலேருந்து திருநங்கையாக மாறின அம்மா அப்பாவுக்கு அந்த வழியை கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது அது சமூகத்தில் சகஜமாகும்.
அது இயல்பாகும். வீட்டை விட்டு விரட்டப்படாம இருப்பாங்க. வராங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு இப்படி அங்கீகாரம் கிடைக்குது. இங்கே ரோஸ் எல்லாம் வந்து நம்ம விஜய் டிவி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துலங்க, அதில் எப்படி கொண்டாடினாங்க மக்கள். ஒரு திருநங்கை இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு பள்ளிக்கூடங்கள் சொல்லுது இல்லைங்க, கல்லூரிகள் சொல்லுதில்ல, இடம் ஒதுக்கி தனியாக படிக்கிறதுக்கு கொடுக்கல. என்ன அதோட நோக்கம் என்னங்க? அவர்கள் பிழை இல்லை, அது அவர்களுடைய பிழை இல்லை, அது ஒரு அறிவியல் சார்ந்த பிழை, அது வந்து ஒரு டிஎன்ஏ பிறழ்ச்சி, அது ஒரு அறிவியல் சார்ந்த சிக்கல், அது செல் சார்ந்த ஒரு சிக்கல் அது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் எல்லா இடத்துலையும். வெறும் மேல் ஃபீமேல் போடலைங்க, இன்னும் மாற்றுப்பாலினமும் போடுறதானே போடுறாங்க அரசாங்கங்கள் செய்ததில்லை. நீங்கள் அவங்கள அப்போ என்ன அர்த்தம்? அதோட பொருள் நீங்கள் அவங்கள மறுதளிக்காதீங்க, நீங்கள் அவங்கள வெறுக்காதீங்க. இப்படி சமூகம் குரூரமாக கேவலமாக பார்க்கறதுனால தானே ஒரு தன்னோட மகனோ மகளோ இப்படி மாறிப்படும், பேடனாவோ பேடியாவோ மாறி போகும்பொழுது, திருநங்கையாவோ திருநம்பியாவோ மாறி போகும்பொழுது அந்த வலி தாங்க முடியாமல் வெளியே சொல்ல முடியாமல் அந்த குழந்தைங்களை வீட்டை விட்டே வெளியே திருத்துறாங்க. எங்கள் ஆகத்தில் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு உலகத்தின் மிக நெருக்கமான உறவு தாய் உறவு, தந்தை உறவு. தாயும் தந்தையும் உலகத்தின் ஆகச்சிறந்த உறவு என்று போற்றப்படுகிற ஒரு தாயே நீ வெளியே போயிடு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு குழந்தை அப்படி இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய சமூக நெருக்கடி. அப்போ நம்ம அதை இயல்புப்படுத்த வேண்டாம். ஆனால் எல்ஜிபிடியை சொல்லலை, இந்த மாதிரி அவன் விரும்பி மாறிக்கிறவங்கள நான் சொல்லலை, இயல்பாகவே அறிவியல் பூர்வமாகவே மாறிக்கிறவங்கள இல்லை. நம்மில் ஒருவர்கள் சொல்ல வேண்டிய கடமை எல்லா மனிதர்களுக்கும் இருக்குல்ல. நம்ம பசங்களை என்ன அப்படி தானே கிண்டல் பண்ணிடுறாங்க, அப்படி தானே பேசிடுறாங்க, அப்படி தானே அதனால தானே பொட்டப்பையான்னு பேசுகிறாங்க, உசுன்னு பேசுகிறாங்க. அது எவ்வளோ பெரிய வலியை கொடுக்குது, வேதனை கொடுக்குது. அந்த வேதனையெல்லாம் தீக்கு தானேங்க எங்கள் பேரே திருநங்கைன்னு வைக்க வேண்டிய தேவை என்னங்க? அது நம்ம அதுக்கு முன்னாடி என்னன்னா எப்படி இழி சொல்களை பயன்படுத்தி இன்னும் மாற்று சொல்லே தெரியாமல் தானே இருந்தது. உசுன்னுவாங்க, பொட்டைன்னுவாங்க, நான் அந்த வருத்தத்தோட தான் சொல்கிறேன், 9ன்னுவாங்க, எப்படி கூப்பிடுறதுன்னு தெரில. இலக்கியங்களில் பேடன் பேடின்னுவாங்க. பேடினாலே அது ஒரு திட்டுற சொல்லுதான். பேடின்றதே திட்ட சொல்லுதான். பயந்தவனுக்கு, தொட நடுங்கினவனுக்கு, அஞ்சிறவனுக்கு சொல்கிற சொல் தான் பேடி. அப்போ அந்த சொல்லாடல்களே ஒருத்தர் வந்து ஒரு ஈனப்படுத்துது, இழிவுபடுத்துது, பங்கப்படுத்துதுன்றதுக்காக தானே சொல்லையே உயர்வு சொல்ல போகணும். நீங்கள் ஊனம்னு சொல்லக்கூடாது, அது எதிர்மறை சொல்லு. மாற்றுத்திறனாளி இந்த உறுப்பு இல்லைன்னா இன்னொரு உறுப்பு செய்யும் அந்த வேலையை அப்படின்னு சொல்லி தானே நெகட்டிவ். பாசிட்டிவ்ல நெகட்டிவ் வேண்டாம், நேர்மறை எண்ணங்களை உருவாக்குதானே சொல்லையே மாற்றி போடுறீங்க. அப்படி சொல்லையே நீங்கள் மாற்றி போட்டு உயர்வாக இருக்கும்போது அப்போ என்ன அது என்ன தகவல் சொல்கிறது? அது இயல்பு தான், அது தவறில்லை, அது சமூகத்தில் ஏற்கப்படணும், அவர்களுக்கு ஒரு உயிர் தான், அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவங்களுக்கு என்ன உரிமை கொடுக்கல? கல்வி உரிமை கொடுக்கலையா? இப்போ பேச்சு உரிமை கொடுக்கலையா? எழுத்து உரிமை கொடுக்கலையா? வேறு என்ன வாக்குரிமை கொடுக்கலையா? போட்டியிடுற உரிமை கொடுக்கலையா? கான்ஸ்டியூஷன் பார் பண்ணியிருக்கா? இல்லை. இப்போ எல்லா உரிமையும் இருக்கும், அவங்களுக்கு கொடுக்க தானேங்க வேணும். இதில் என்னங்க ஒரு பெரிய சிக்கல் கண்டுபிடிச்சிங்க? அவங்க இருந்தாங்களா? அவங்க 1900 சுதந்திர போராட்டத்துக்கு முன்னால் அவங்க இதை ஆதரித்தார்களா? அதை ஆதரித்தார்களா? அது தேவையில்லை. தமிழ் தேசியத்தை அவங்க ஏற்றாங்களா இல்லையா? நாம் தமிழர் கட்சியோட பயணப்படுறாங்களா இல்லையா? இந்த கோட்பாடுகளை கொண்டு போய் சேர்க்கிறேன் என்கிறார்களா இல்லை? இதுதான் கேள்வி. அந்த கேள்விகளுக்கு அவங்க ஒப்புக்கொண்ட பிறகு தானே அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கொடுக்கப்படுது. அப்போ அதில் இவ்வளோ பெரிய விமர்சனம் தேவையில்லை. இது அறமற்ற செயல் நான் சொல்கிறேன். நான் வந்து இது ஒரு இன்டெலிஜென்ஸ் இச்சிங்னு நான் பார்க்குறேன். ஒரு அறிவு ரொம்ப இருக்குன்னு காட்டுறதுக்காக அந்த அறிப்புன்னு நான் பார்க்குறேன். அதை தவிர நான் வேறு ஒன்றும் பார்க்கல. இது போன்ற விவாதங்களுக்கு பதில் சொல்றது தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இனி வருங்காலம் என்ன தேர்தல் நேரம், வேறு வேலைகள் இருக்குது. இந்த தகவலை புரிய வைக்கிறத விட வேறு வேலைகள் நமக்கு இருக்குது, அதை பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், குறிப்பாக நீங்கள் தான் கடந்த வருடம் போட்டிக்கிட்டீங்க. இப்போ வில்லிவாக்கத்தில் ஒரு திருநங்கை அங்கே வந்து போட்டியிடுறாங்கன்றப்போ அந்த சூழல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த வில்லிவாக்கம் தொகுதி மக்கள் மத்தியில்? இல்லை, சென்னையில் இருக்கிற எல்லா தொகுதி மக்களும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான், ஒரே மனநிலை கொண்டவங்க தான். அடர்த்தியாக வந்து அண்ணா நகர் பகுதிகளில் மேட்டுக்குடி மக்களும், பெரம்பூரில் வந்து தொழிலாளர்களும் உழைப்பாளிகளும் இருப்பாங்க. வில்லிவாக்கம் ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. ஒரு பக்கம் வந்து தொழிலாளர்களும், இன்னொரு பக்கம் மேட்டுக்குடி மக்களும், ரெண்டும் கலந்து வாழற தொகுதி. நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்களோட வரவேற்பு இருக்கா இல்லையா அந்த கேள்வி எனக்கு இல்லை. இது தேவையா இல்லையா, அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். மக்கள் கொண்டு போய் சேருங்க, அவங்க தினம் பார்க்கட்டும். ஒரு சகோதரி, திருநங்கை சகோதரி வந்து பேசுகிறா தினமும். இன்னைக்கு 1,00,000 பேர்கிட்ட அந்த அந்த சகோதரி பேச போகுது இல்லையா? 1,00,000 பேர் தேர்தல் தொடர்பாக 1,00,000 பேரை பார்த்துருவாங்க. அது ஒரு இயல்பு ஆகட்டும்னு நான் சொல்கிறேன். ஜெயிக்கிறாங்க இல்லையோ, ஆமாம், அவங்களும் சமூகத்தில் ஒரு அங்கம் தான், அவர்களையும் வந்து நம்ம ஏற்கணும் தான். அவர்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. இந்த அவர்களுக்கும் இந்த உண்மை சேர்க்கணும்ல, அப்படி அவர்களுக்கும்ன்றது உண்மை சேர்க்கும் பொழுதே அவர்களை நம்ம வேறுபடுத்துகிறோம், அவர்களை கொஞ்சம் குறைவாக பார்க்குறோம் அப்படின்ற எண்ணத்தோடு தான் சொல்லுது. அவனும் வரட்டும்பா அப்படின்னு அவன் வரட்டும்ன்றது வேற,
அவனும் வரட்டுமான்னா அவன் வர தேவையில்லை, பரவாயில்ல அவனும் வரட்டும்னு ஒரு ஒரு இழிவு நிலையில் இருக்கிறவனுக்கு ஒரு அனுமதி கொடுக்குற மாதிரி அந்த சொல்லாடல் இருக்கு. அப்போ அது இருக்கக்கூடாது, நம்மை போல ஒருவர் தான் அவரும் அப்படின்றத நம்ம அதை புரிய வைக்கணும். அதில் தேவை இருக்குது, அதில் வந்து வாக்கரசியல் தாண்டி அதில் ஒரு மனிதாபிமானம் இருக்குது, ஒரு நேர்மை இருக்குது, ஒரு சமூக பொறுப்பு கடமை இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். இப்போ அந்த விதத்தில் மக்கள் என்ன நீங்கள் எங்கள் நிலைப்பாடை பாருங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். புரியுது. எல்லாருக்கான வலியும் நாங்கள் சுமக்க தயாராக இருக்கோம், எல்லோருடைய வலியும் நாங்கள் புரிந்திருக்கிறோம். அதை நாங்கள் சொல்ல தயங்கலை. வாக்கு வங்கினால் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும், இல்லை வாக்கு வங்கியில் எங்களுக்கு சிக்கல் ஏற்படும், அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படலை. அவர்கள் நம்மில் ஒருவர்கள், நாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதை நாம் தமிழர் கட்சி ஓங்கி பறைசாற்ற விரும்புகிறது. அதை தான் அண்ணன் இந்த இந்த சீட்டை அளிக்கிறதன் மூலமாக செஞ்சிருக்காருன்னு நான் கருதுறேன். சார், பல்வேறு கேள்வி தெளிவாக நேரத்திற்கு நன்றி.